இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்கலாம் அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சிலையும் 10th நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரேகாவுக்கு பதிலாக ஒருவரிடம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி 2022 குரூப் 8 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் அளவியல் டாபிக் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால் அளவியல் இல்லை, இது பார்த்தீங்கன்னா எண்ணியல் தலைப்பில் இருக்கு. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஒரு 5 கேள்வி, ரொம்ப முக்கியமான 5 கேள்வி எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேங்க. ரைட்டு, இங்கே பாருங்களேன். என்னன்னா 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சதுரம் அப்படின்னு சொல்லிட்டாவே இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். 10ல் ஸ்டார்ட் பண்ணி 24 முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருக்கும், நான் ஈஸி தான். ஓகேவா? இப்போ எதில் எண்டு பண்ணுறாங்க? 24. அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஸ்டெப் 1 24. அந்த 24 எடுத்து அதுக்கு அடுத்த எண்ணை அப்படியே பெருக்குங்க. 24க்கு அடுத்தது 25ன்னு வரும். ஓகேவா? இப்போ 24 கடைசி நம்பர் கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்த என்ன நான் பெருக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மனசுக்குள்ளேயே இந்த 24யும் 25யும் கூட்டிக்கங்க. 24 கூட 25 கூட்டினா எம்பிட்டு வரும்? 49ன்னு வரும். அதை அப்படியே பெருக்குங்க. சொல்றது புரியுதா? முதல் கடைசி நம்பர் கொஸ்டின்ல கொடுத்தது 24, அதுக்கு அடுத்த எண் 25 பெருக்கிக்கிட்டேன். 24 25 மனசுலேயே கூட்டுறேன், 49ன்னு வரும். அதை அப்படியே பெருக்கிங்க. ஓல் டிவைட் பை 6ங்க. இவ்வளோதான், இதான் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் 1ல் ஸ்டார்ட் பண்ணா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா இப்போ இதை சுருகுனா ஆன்சர். ஆனால் 10ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 10ல் ஸ்டார்ட் பண்ணதால 10க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 9. அதை எடுத்துங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு 9, அதாவது 10ல் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1ல் ஸ்டார்ட் பண்ணால் இதை சுருகுனாவே ஆன்சர். சொல்கிறது புரியுதா? ஆனால் 10ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 9 எடுத்துக்கிறேன். இதே ப்ரொசீஜர். 9க்கு அடுத்தது 10 பெருக்கிறேன். 10க்கு அடுத்தது இந்த 9யும் 10யும் கூட்டினா 19ன்னு வரும். அதை பெருக்கிறேன். புரியுதா? 10 ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 9 எடுத்துக்கிறேன். 9க்கு அடுத்த எண் 10 பெருக்கிறேன். 10க்கு அடுத்ததா 9 10 கூட்டினா 19, அதை பெருக்கிறேன். ஓல் டிவைட் பை 6. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருக்கணும் கழிச்சா ஆன்சர். அடேங்கப்பா, பெரிய ஸ்டெப்பாக இருக்குமே அப்படின்னு தோணும். பட் ரொம்ப பெருசில் இல்லை, அடிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்? 6 6 6 12 12 24 4 6 24 அப்படின்னு வரும். கரெக்டா? அடுத்ததுங்க பாருங்க, 25 கூட 4 பெருக்கலாம். 25 25 50 50 ஒரு 25 100ன்னு வரும். அடடடா. ஸோ 100 கூட 49 பெருக்குனா, ஸோ 100 கூட 49 பெருக்குனா அப்படியே 49க்கு பக்கத்தில் 2 0 போட்டிருந்து தான், அதாவது 4900. அவ்வளோதான், பெருகாச்சு. இப்போ அடுத்தது இதை பெருக்கலாம். இப்போ இதை அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 1 3 3 2 3 6 3 9. நெக்ஸ்ட் பாருங்கள், 2ல் பாதி 1, அடுத்தது 5ல் பாதி 10ல் பாதி 5. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்படி பெருக்கலாமா? 3 5 15 அப்படின்னு வரும். இது பாருங்க, நான் இது இந்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு எழுதுறேன். 3 5 15 × 19ங்க. ஸோ 15 கூட 19 பெருக்குனா ஆன்சர். இதுக்கு ஆன்சர். கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு 15 கூட 19 பெருக்க தெரியலன்னா, ஓகேவா? 15 கூட 19 பெருக்க தெரியலன்னா எந்த என்ன, நான் 15க்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? 15 கூட எந்த நம்பர் ஒன்றாலும் நீங்கள் பெருக்குங்க. அப்படி பெருக்குன்னா எந்த நம்பரை பெருக்கிறீங்களோ அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க. 15 கூட நான் 19 பெருக்க போகிறேன், அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுறேன். 0 போட்டு இந்த 190ன்னு வருதா, அதை பாதியாக மாற்றிடுங்க. 190 பாதியாக மாற்றினா 95ன்னு வரும். கரெக்டாக? 190 பாதியாகனா 95 வரும். அதை கூட்டிங்க. அவ்வளோதான்.
15 கூட பெருகு தெரிஞ்சா பெருகிடுங்க. பெருகு தெரியாதுங்க, எந்த நம்பரை பெருகு போறீங்களோ அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க, அதை பாதியாகுங்க, கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ 5 9 18 8 மீதிங்க 1 இங்கே 2 285. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 285. இப்போ இதை கழிச்சா ஆன்சர். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். புரியுதா? அடிக்கிறது வேகமாக அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இப்படியே கழிக்கலாமா? 285 கழிச்சிட்டா ஆன்சர். ஸோ இங்கே 0 இருக்குது, பக்கத்தில் கடவுனா 10 10 5 போச்சுன்னா 5ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 0ல் 1 கடன் கொடுத்தாச்சு, 9 இருக்கும், 9 8 போனால் 1ன்னு வரும். அடுத்தது இங்கே வந்து இதான கடன் கொடுத்தோம், 8 இருக்குது, 8ல் 2 போச்சுன்னா எப்படி வரும் பாருங்க. 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 போச்சுன்னா 6ன்னு வரும். கரெக்டாக அந்த 4 அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக 4 இருங்க 1 செகண்ட் இருங்க கரெக்டாக போகிறோன்னா 1 செகண்டு அப்படியே கழிச்சிட்டா கரெக்ட். சரி கரெக்டுங்களா? 8ல் 2 போச்சுன்னா 6 வரும், ஆனால் 4 இருக்கும். அப்படிதான் கரெக்ட். 4615. அவ்வளோதான். சரிங்க, ரொம்ப ஈஸி. இங்கே எங்கே இருக்குது இது பாருங்கள், 2 கணக்கு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் 4615 பர்ஃபெக்டாக வரும். இந்த கேள்வியிலையும் பாருங்கள் சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 4615. அவ்வளோதான். சரிங்களா? தெளிவாக புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டாவே இப்படி போட்டுருங்க. சரிங்களா? சப்போஸ் இன்னும் தெளிவாக புரியல சார் அப்படின்னா அடுத்த கேள்வியில் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது 2016 2018 2021 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் பக்க அளவுகள் கொண்ட 14 சதுரங்கள் மொத்த பரப்பை காண்க. இந்த இடத்துல சதுரம் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாவே இதாங்க. பக்கத்து நம்பர் இருக்கு பாருங்க, 11 12 13. இதை இங்கே கொஞ்சம் பாருங்களேன், இந்த கணக்கில் இதில் 10 பாருங்க, 10 11 12. ஸோ தொடர்ச்சியான நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு நம்பரில் எண்டு பண்ணுறாங்க. நடுவில் தொடர்ச்சியான நம்பர் இருந்துட்டாவே இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நம்ம 4 கணக்கு பக்கத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை அழிச்சிடுறேன். இப்போ பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னா என்ன ஸ்டார்ட் நம்பர் 11 பாருங்க, 11ல் ஸ்டார்ட் பண்ணி 24 முடிக்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். இதுல மைனா 1ல ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப ஈஸி. ஓகேவா? 1ல ஸ்டார்ட் பண்ணா ஒரே ஸ்டெப் தான். என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணா பின்னாடிக்கிற நம்பரை எடுத்துக்கணும். சரியா? ரைட். என்னன்னா இங்க பாருங்க, எண்டிங் என்ன 24. கரெக்டா? இது 24 தான். இந்த 14 சதுரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற நம்பர் சீரியஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? அது கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸோ 24ல் முடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 24ல் முடிக்கிறாங்களா, 24 எடுத்தீங்க. அதுக்கு அடுத்த எண் பெருக்குங்க. 24 கூட அடுத்த எண் 25, அதை பெருக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அப்படியே ஒரு பெருக்கல் குறி போட்டுட்டு இப்போ 24 கடைசி நம்பர், அதுக்கு அடுத்த எண் 25. இது ரெண்டுத்தையும் மனசுலேயே கூட்டிங்க. 24யும் 25 கூட்டினா 49 வரும். கரெக்டாக 49. ஆமாம் கரெக்ட். 25 25 50 இல்லை? ரைட். 49 வரும். டிவைடட் பை 6. அவ்வளோதான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, நான் 1ல் இந்த கணக்கு ஸ்டார்ட் பண்ணி 24ல் முடிச்சிட்டா இதை சுருங்கினாவே ஆன்சர். ஓகே, எதையும் கழிக்க தேவையில்லை. ஆனால் 1ல் ஸ்டார்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எந்த நம்பருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க 11, அதுக்கு பின்னாடி நம்பர் எடுத்துங்க. எந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பின்னாடி நம்பர் எடுத்து கழிக்கணும். பின்னாடினா 11க்கு பின்னாடி 10, அப்போ அதை எழுதிங்க. புரியுதா பாருங்க? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 11ல் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் எழுதிட்டு நான் சொல்கிறது அப்படியே குறிப்பாக எழுதி வச்சுங்க, ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 10 எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த எண் 11 பெருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த 10யும் 11யும் கூட்டினா 21 வரும், அதையும் பெருக்கிறேன். நெக்ஸ்ட் 6ஆல் வகுத்துறேன். அவ்வளோதாங்க. ஸோ எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த அடுத்த எண் போட்டுக்குங்க, பெருக்கிங்க. அதுக்கு அடுத்த எண் பெருக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டுங்க, கூட்டி அதுக்கு அடுத்ததான் பெருக்கிங்க. அவ்வளோதான். சரிங்களா? சொல்கிற ஆர்டர் புரியுதா? ஓகே. இப்போ இதை சுருக்கி கழிச்சா ஆன்சர். பயப்படாதீங்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. பாருங்க, 1 6 6ங்க, 6 6 12, 4 6 24 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ 4 25ன்னா 25 25 50 50 50 100, 4 வாட்டி 25 போட்டால் 100 அப்படின்னு வரும். 100 கூட இந்த 49 பேருக்குன்னா 4900. டக்குன்னு பெருக்கிட்டேன் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதை அடிங்க. இதை அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்?
ஓர் 3 3 ஈர் 3 6 3 9 7 3 21 அப்படின்னு வரும். கரெக்டா? அதுக்கு அடுத்ததா இருங்க, இப்போ கீழே 2 இருக்குது, அடிக்க வேணாம். ஏன்னா இங்கே அடிச்சிட்டுன்னு வச்சுக்க 5 ஆகிடும், நமக்கு பெருக்கத்துக்கு சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் கீழே 2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே பெருக்கிட்டு 2 வகுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்னென்னா முதல்ல இந்த 10 இருக்கட்டும். 10 எப்போவுமே ஈஸி. அடுத்தது இந்த 11 7 பருக போகிறேன். 14 7 77 வருமா? நான் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்கள். இங்கே எழுதுறேன் 11 7 பாருங்கள். 10 இன்ட்டு 11 7 77 வரும். கரெக்டா? ஸோ 10 7 பேருக்குன்னா 77 பேருக்குன்னா 770 வரும். கரெக்டா? இதை 2 ஆகணும். கரெக்டுங்களா? அது பாருங்க, பாருங்க இந்த 2 நான் அடிக்காமே இருக்கேன். அடிச்சுட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா 10 அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அடிக்கலை. ஸோ 11 7 பேருக்குன்னா 77, 77 10 பேருக்குன்னா 770, 770 இப்போ பாதியாக மாற்றிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 770 மனசுலேயே பாதியாக மாற்ற மட்டும் வருது 385. அவ்வளோதாங்க, 385. அவ்வளோதான், 385 கழிச்சா ஆன்சர். பாருங்கள், பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது, கொஞ்சம் அழகாக சுருக்கணும், ஆன்சர் கட்டன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பாருங்க, 385 கழிச்சுக்கணும். கழிச்சிட்டா ஆன்சர். கழிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் 10 அதாவது 0 இருக்கிறதால பக்கத்தில் கடை வாங்குறேன். 10 10 5 போச்சுன்னா 5ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் கொடுத்தாலும் 9 இருக்கும், 9 8 போச்சுன்னா 1ன்னு வரும். ஆல்ரெடி இதில் ஒன்று கடன் கொடுத்தாச்சு, 5 இது 8ன்னு இருக்கும், 8ல் 3 போனால் 5ன்னு வரும். கரெக்டாக? அந்த 4 அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, 4515. அவ்வளோதான், 4515 இருக்குதா பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளவுதாங்க, 3 முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? செம. வாங்க அடுத்த கேள்வி போலாம். அடுத்த கேள்வி இங்க பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். 6வது சம் ஹோம்ஒர்க் தரேன், இதை போட்டு வரேன். இங்கே பாருங்களேன், இது என்ன மெயினானா 31/8/2025 டிஎன்பிசியில் கேட்டாங்க இதே கேள்வி. இங்கே பாருங்களேன், நான் முதல் கொஸ்டின் படிச்சுட்டு இந்த 2 கொஸ்டினுக்கு ஒப்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விஜய் என்பவரிடம் 15 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 28 சென்டிமீட்டர் என்ற பக்களவு உள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளது. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? பாருங்களேன், ஒரே மாதிரி கொஸ்டின். இது எப்படின்னா 31/8/2025 போன மாதம் எண்டில். சரிங்களா? 31ஆம் தேதி நடந்த எக்ஸாம். இன்னும் இதுக்கு டிஎன்பிசியில் ஆன்சர் கீழே இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட டைப்லேயே கேட்டிருக்காங்க. இதில் எங்கே பாருங்க, 15 ஸ்டார்ட் பண்ணி 28 முடிக்கிறாங்களா? அதே 10th புக்கில் பாருங்களேன், 15 ஸ்கொயரு, 16 ஸ்கொயரு, 17 ஸ்கொயர், 28 ஸ்கொயர் கூடுதல் காண்க. இதே தான். சரிங்களா? ஆமாம், என்னப்பா அதில் ஸ்கொயரில் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் இதை சொல்லவே இல்லை, அப்படியே நத்திட்டு வரேன். சதுரம் அப்படின்னு சொல்லிட்டாவே கொடுக்குற மதிப்பெல்லாம் ஸ்கொயர்ல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சதுரம் அப்படின்னு சொல்லிட்டா கொடுக்குற மதிப்பெல்லாம் ஸ்கொயர்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஏன்னா பரப்புனா ஸ்கொயர் ஆகும். நம்ம அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா குழப்பமாக இருக்கும். ஜஸ்ட்டு சதுரம்னா ஸ்கொயருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போது இப்போ இவ்வளோ போகிறல இதெல்லாம் ஸ்கொயரில் தான் இருக்குது. அதை இங்கே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் புரியலன்னா போன வீடியோ அப்படியே மேலே இருக்கும், நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வீடியோவை. அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட்டு. ஸோ கிட்டத்தட்ட இதே கேள்வி தான். இது வந்து 2021 2023 10th புக்கில் இருக்குது. ப்ளஸ் 31/8/2025 கேட்டதால் கண்டிப்பாக இந்த மாடலில் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ எப்படி போட்டலாமா? வாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் முதல்ல என்னென்னா ஸ்டார்டிங் இதில் 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே 15ன்னு எழுதிக்கங்க. 15 ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறாங்கன்னு கேட்டால் 28 முடிக்கிறாங்க. சரிங்களா? 28. ஓகேவா? 28 முடிக்கிறாங்க. சப்போஸ் இதில் 1 ஸ்டார்ட் பண்ணி 28 முடித்தா அது ரொம்ப ஈஸி. அதை நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நம்பரில் முடிக்கிறாங்க. எதில் முடிக்கிறாங்களோ அதை முதல்ல எடுத்துக்கணும். 28 முடிக்கிறாங்க, அப்போ அதை எடுத்துங்க. அப்போ 28 இங்கே எழுதிக்கிறேன். 28 முடிக்கிறாங்க. 28 அதுக்கு அடுத்த எண் பிரிக்கணும். 28க்கு அடுத்தது 29. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இந்த 28 29 கூட்டி அடுத்ததாக பிரிக்கணும். சரிங்களா? அப்போ 28 29 கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால், முதல்ல 28 16 9. ஆமாம், 28 29 கூட்டினா 57 வரும். கரெக்டாக? 57 மனசுலேயே கூட்டிங்க. டிவைட் பை 6. இது ஃபஸ்ட்டு. செகண்டு, அதான் நான் சொன்னாலே 1 ஸ்டார்ட் பண்ணால் பிரச்சனையே இல்லை, சுருக்குனாவே ஆன்சர். ஆனால் இவங்க 1 ஸ்டார்ட் பண்ணாமல் 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ 15ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. 15 வச்சு போட்டுறாதீங்க, தப்பாயிடும். எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பிந்தின நம்பர். ஓகேவா? இப்போ 15னா 14 எடுத்துக்கணும், 10னா 9 எடுத்துக்கணும், 11னா 10 எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதுக்கு பிந்தின நம்பர் 14 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கே கலர் மாற்றிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ 14, அதுக்கு அடுத்த எண் 15. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 14யும் 15 கூட்டினா 29ன்னு வரும். டிவைட் பை 6, அவ்வளோதாங்க. இப்போ இதை அடித்து கொடுத்து கழிச்சா ஆன்சர், அவ்வளோதான். ரைட்டாக? புரியுதுங்களா? பெரிய கணக்கு கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்திங்கனாவே எஃபைட் போட டக்குன்னு வந்துடும். சரி, இப்போ எதில் அடிக்கலாம்? இங்கே பாருங்கள், 6ல் இருக்குதா, 28 இருக்குது. எதில் அடிக்கலாம்? இதில் அடிக்கலாங்க. இங்கே பாருங்கள், 1 3 3 ஈர் 3 6, 1 3 3, 5ல் 3 போனால் மீதி 2 இருக்குது, 10ல் போடுங்க, 27 வரும். 9 7 27. சரிங்களா? 9 7 இல்லை 9 3 27. கரெக்டு தானேங்க? ஆமாம், 9 3 27. சரிங்களா? 19ன்னு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2ல் பாதி 1, இந்த 28ல் பாதி 14. ஸோ இந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். 14 × 29 × 19. அடேங்கப்பா, என்னங்க இது இப்படிக்குதே, இது எப்படிங்க பெருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஈஸியாக பெருக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் என்னுடைய ஸ்டெப் என்ன சொல்கிறேனோ அதன் பிரகாரம் ஹேண்டில் பண்ண டக்குன்னு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக பெருக்குங்க, தப்பு கிடையாது. இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி போயிடுங்க. ஸ்டெப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஆன்சர் வரும். சரிங்களா? போடலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள், இந்த 14 19 மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 14 19, அடுத்தது 29 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 19 29க்கெல்லாம் சிம்பிளான ஷார்ட்கட் தான். இப்போது நான் 14 கூட 19 பெருகணும். சப்போஸ் தெரியுன்னா டக்குன்னு பெருகிடுங்க. இல்லை சார் தெரியாது சார்னா இது அப்படியே 20 மாற்றிங்க. ஓகேவா? 20 மாற்றினா ஈஸி. ஏன்னா இது பாருங்கள், 2 14 28, ஒரு 0 போட்டுக்கலாம். கரெக்டாக? 2 கூட 14 பேருனா 28, அப்படியே ஒரு 0 போட்டுக்கலாம். டக்குன்னு வந்துருச்சு, 280ன்னு வந்துடும். ஸோ 19 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கிறீங்களோ அந்த நம்பரை அப்படியே 1 டைம் கழிச்சிருங்க, அவ்வளோதாங்க. சரியா? புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட்டு. அப்படி கழிச்சா 10ல் 4 போச்சுன்னா 6ன்னு வரும். கரெக்டாக? அப்புறம் 7ல் 1 போச்சுன்னா 6ன்னு வரும். இந்த 2 போட்டால் 266ன்னு வரும். கரெக்டாக? கரெக்ட். இப்போ பெருக்குந்து புரியுதா? இப்போ அதுக்கு அடுத்தது நான் 29 பெருக்கணும். நான் உங்களுக்கு புரியத்துக்காக பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் டக்குன்னு போட்டுருங்க. இப்போ 29 பெருக்கணுமா? இதை பாருங்கள், இந்த 266ன்னு வந்துச்சு இல்லையா, அதை கூட 29 பெருக்கணும். உங்களுக்கு 29 266 கூட பெருக்க தெரியும்னா பெருக்கிங்க. இன்கேஸ் தெரியாதுன்னா 29 ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி 30 மாற்றிருங்க. அது ஈஸி. ஓகேவா? 3 கூட 266 266 3 முறை போடணுங்க. 266 266 266 அப்படியே கூட்டுங்க. 3 18, அப்படியே 3 18, அப்போ 700 இப்படிங்க. அப்படியே இங்கே உங்களுக்கு தெரியலனா கூட மனசில் இப்படி போடுங்க. சரிங்களா? 3 18 8 மீதி 1, 3 18 19 மீதி 1, 2 4 6 7 798, அப்படியே ஒரு 0 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், 30 எடுத்தல, அதனால். இப்போ என்ன ஆச்சுன்னா 798க்கு பதில் ஒரு 0 போட்டால் 7980ன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம 30ஆல் பெருகியாச்சு. ஓகேவா? ஆனால் நம்ம எதில் பெருகணும்? 29 தான் பெருகணும். ஸோ 29 பெருகாமல் நான் 30ஆல் பெருகினால 7980ன்னு வருது. அதில் எந்த நம்பரை நீங்கள் 30ஆல் பெருகுனீங்களோ அந்த நம்பரை அப்படியே கழிச்சிருங்க, முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பெரிய நம்பராக இருக்கிறதால உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இதை கழிச்சிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. கழிச்சா என்ன வரும் பாருங்க, 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 7. சரிங்களா? 7714 அப்படின்னு வருது. அவ்வளோதாங்க. இதை பெருகியாச்சு. 7714. கரெக்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதை அடிப்போம். இது கொஞ்சம் ஈஸி தான், சின்ன நம்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, சின்ன நம்பராக இருக்குது. ஆமாம், இதில் பாதி 2ன்னு வரும், இதில் பாதி 7ன்னு வரும். இங்கே இருங்க இப்படி அடிச்சிடலாங்க. ஒரு நிமிஷம், இங்கே டக்குன்னு அடிச்சிடலாம். இப்படி அடிச்சிடலாம். 1 3 3 ஈர் 3 6 ஐ 3 5.
அதுக்கப்புறம் 2ல் பாதி 1, இதில் அடித்தா 7ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 7 5 7 5 35 வருமா? அவ்வளோதான். 35 கூட 29 பெருக்கணும். நம்ம இங்கே வந்துடுவோம். ஏன் 35 கூட 29ங்க பாருங்கள். 35 கூட 29 பெருக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன் 29 பெருக்கணும்னா இதை 30 மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 30 மாற்றினா ஜஸ்ட்டு 35 3 முறை போடணும். 35 35 70 70 ஒரு 35 எவ்வளோ வருது? 105ன்னு வரும். கரெக்டாக? ரைட்டு, 105 அப்படின்னு வரும். அதில் ஒரு 0 போட்டுருங்க. ஸோ 1050ன்னு வரும். இப்போ நம்ம 30 கூட தான் 35 பெருக்கணும், 1050. அப்போது 29 கூட எந்த நம்பரை பெருக்குனீங்களோ அதை ஒரு டைம் கழிச்சிட்டா ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? அப்போ 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடன் கொடுத்தாச்சு 1 0 1 1015 அப்படின்னு வரும். பாருங்கள், நான் எதுவுமே பெருசாலாம் பெருக்கல, பெரிய வாய்ப்பாடெலாம் கொண்டு வரல, மனசுலேயே கூட்டிட்டேன். அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் 1015 கழிச்சிட்டா ஆன்சருங்க. அவ்வளோதான். அட்டகாசமாக முடிஞ்சிடுச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதா? இப்போ பாருங்கள், கைக்கலாமா? 1015 கழிச்சிட்டா ஆன்சருங்க. ஸோ கழிங்க. கழிச்சா என்ன வருது பாருங்கள். ஸோ இருங்க, இது பாருங்கள். உங்களுக்கு 4ல் 5 போகாது. பக்கத்தில் கடை வாங்கினா 14ன்னு வரும். 14ல் 5 போச்சுன்னா என்ன வரும்? 9ன்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குதா? பக்கத்தில் கடை வாங்கினா 10, 10ல் இது பண்ணால் 9ன்னு வந்துடும். அடுத்தது 1 கடன் கொடுத்தாச்சு 6 இருக்குது, அப்படியே 6 வந்துடும். அதுக்கப்புறம் 7ல் 1 பண்ணால் 6ன்னு வரும். 6 6 9 9. அவ்வளோதாங்க. கழிக்கிறேன், வேறு ஒன்றும் பண்ணலங்க. 6 6 9 9. இது பாருங்க, இதில் இன்னும் ஆன்சர் கீ வெளியிடல. இதான் சரியானபடி. அதே மாதிரி நம்ம 10th புக்கில் இருக்குது 6 6 9 9 ஆன்சர். அவ்வளோதான். தெளிவாக புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், பெருக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சே தவிர போகிறது ஈஸி. இப்போ 6வது சம் உங்களுக்கு ஹோம்வொர்க்கு நீங்கள் போடுங்க. 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எக்ஸட்ரா 23 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பளவு காண்க. ஸோ சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர் சீரியஸ் கொடுத்தாவே 12ல் ஸ்டார்ட் பண்ணி 23ல் முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 23 முதல்ல எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து 24. அப்போ 23 24 கூட்டி அடுத்ததாக கூட பெருக்குங்க. கீழே 6 போட்டுருங்க, மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. அடுத்தது 12ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு முதல் நம்பர் 11 எடுத்துங்க. 11க்கு அடுத்தது 12. 12 கூட 11 கூட்டினா அதுக்கு அடுத்து பெருக்குங்க. கீழே 6 போடுங்க, 2 பக்கம் சுருக்குங்க. வரக்கூடிய விடையை கழிங்க. ஆன்சர். அவ்வளோதான். நான் இருக்கிற ஸ்டெப்பு சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ 3818, ஆப்ஷன் பி 650, ஆப்ஷன் சி 4324, ஆப்ஷன் டி 506. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒரு மாடல் மட்டும் இருக்குது 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. இதையும் நடத்திட்டேன், நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாருங்கள், இதுதான். ஸோ 8வது கேள்வி. சரிங்களா? இங்கே அழிச்சிடலாமா? நான் அழிக்கவே முடியல. ஸோ 1 செகண்ட் அடிச்சுட்டு வரேன். அழிச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி. 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 35 ஸ்கொயர் பின்வரும் தொடரில் கூடுதலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இருங்க இதையும் அழிச்சு விட்றேன். அழிச்சிட்டு இருங்க, எல்லாமே போன கணக்கு போட்டது இருக்கிறதால அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே பாருங்களேன். ஸோ இதில் வந்து 12ல் ஸ்டார்ட் பண்ணி 35ல் முடிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுத்துடலான்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா இந்த கணக்கெலாம் நடத்திட்டு இல்லை, நீங்களே போடுங்க, சுமாராக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வரலன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ 35ல் முடிச்சிருக்காங்க, 12ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இதில் கூட பாருங்கள், நான் இப்போ ஹோம்வொர்க் கொடுத்தல, அதில் 23ல் முடிச்சிருக்காங்க, 12ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? போடுறீங்களா? இப்போ இதுவும் போடுங்க. வரலன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். சரிங்களா? ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 35 ஸ்கொயர் பின்வரும் தொடரின் கூடுதலை காண்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதே ஹோம்வொர்க்காக கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ 14041, ஆப்ஷன் பி 14404, ஆப்ஷன் சி 14304, ஆப்ஷன் டி 14204 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. நான் இருக்கிற எல்லா டஃப்பான கொஷினும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பட் குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.